அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். தீபாவளி சமயம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லார் வீட்லேயுமே முறுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி அதர் ஸ்நாக்ஸும் பண்ணுவோம். மேக்ஸிமம் முறுக்கு பண்ணும்போது உளுந்தம்பருப்பு கண்டிப்பாக சேர்ப்போம். இந்த உளுந்தம்பருப்பை நம்ம வறுத்து அரைச்சி அப்படியே போடாமல் சலிச்சு தான் போடுவோம். அப்போ சலிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு கப்பி கிடைக்கும். இந்த கப்பியை மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தூக்கி போட்டுருவோம். அதுக்கு பதிலாக தூக்கி போடாமல் நம்ம இந்த உளுந்தம்பருப்பு கப்பியை அப்படியே வச்சு இட்லி பொடி பண்ணும்போது நம்ம அந்த கப்பியை சேர்க்கலாம். நான் நேற்று முறுக்குக்கு மாவை சலிச்சு எடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், அந்த கப்பியை வச்சு இட்லி பொடி பண்ணேன். அது மாதிரி நம்ம இட்லி பொடி பண்ணலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு கஞ்சி பண்ணலாம். உளுந்தம்பருப்பு கஞ்சி நீங்கள் இந்த வறுத்து அரைச்ச அந்த கப்பியை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் சேர்த்து சக்கரை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி கொள்ளுப்பொடி பண்ணுற போதும் இந்த உளுந்தம்பருப்பு கப்பியை நம்ம யூஸ் பண்ணலாம். சட்னிலாம் அரைக்கும் போது கூட நம்ம இந்த கப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கௌஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.